அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். பயணம் என்பது வேதனையின் ஒரு பகுதி. அது உங்களுடைய உறக்கம், உணவு, பானம் ஆகியவற்றை விட்டும் உங்களை தடுத்து விடுகிறது. ஒருவர் எந்த தேவைக்காக பயணம் மேற்கொண்டாரோ அந்த தேவை நிறைவேறியவுடன் விரைவாக தன்னுடைய வீட்டாரிடம் திரும்பிவிடட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 3001. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பயணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்மில் அதிகமானவர்கள் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே தேவையில்லாமல் பயணத்தை நீட்டிப்பது, ஓரிடத்திற்கு சென்று அங்கிருந்து நினைவு வந்தவுடன் மற்றோரிடத்திற்கு செல்வது என்பது போன்ற காரணங்களால் பயணத்தை நீட்டிப்பதை தவிர்த்து கொள்வோம். அவசரமான காரணங்களால் தவிர்க்க முடியாத சூழலில் பயணத்தை நீட்டிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டாலே தவிர காரணமே இல்லாமல் ஊர் ஊராக சுற்றித் திரிவதை அவசியம் தவிர்க்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.